விவசாயி, என்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார். அதில் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் இந்தியா பல சாதனைகளை படைத்திருப்பதாக கூறியுள்ள அவர், உலகில் நிலவும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாகவும் சர்வதேச அளவில் இந்தியா மிகப்பெரிய நன்மதிப்பை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன், இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்த ராஜபக்சே, நேபாள் பிரதமர் ஷேக் பகதூர் தியூபா, மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன் குமார் ஜுகுநாத், பூட்டான் பிரதமர் என பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கரில் இடதுசாரி நக்சல் பயங்கரவாதம் ஒடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் 16 ஆண்டுகள் கழித்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. இந்த பள்ளிகள் 2003, 2004 ஆண்டுகளில் நக்சல் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளானவை. தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தால் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மட்டும் மாவட்டத்தின் மற்ற சில பகுதிகளையும் சேர்த்து 116 பள்ளிகள் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கடந்த மாதம் தனது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியான மன் கி பாத்தில் பேசிய பிரதமர், அலை அளவிற்கு தீவிரமாக இருக்காது என்று எய்ம்ஸ் இயக்குனர் டாக்டர் ரந்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். அதே சமயம் தடுப்பூசி போடாத காரணத்தால் குழந்தைகள் சுலபமாய் பாதித்துவிடக்கூடும் என்றும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் விடாது மழை பெய்து வருவதால் அங்கு வெள்ளம் எடுத்துள்ளது. அதில் கங்கை நதியோர மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வாரணாசியில் கங்கை நதி அபாய எண்ணிக்கையான 72.3 மீட்டரை தாண்டி பாய்ந்தோடுகிறது. இதனால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. முன்னதாக அத்தொகுதியின் எம்பியான பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் மீட்பு பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டறிந்தார். ஹைதராபாத்தில் மாநகராட்சியின் கீழ் வரக்கூடிய பகுதிகளில் 50% திருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சியில் இருக்கும் எல்லா திருநாய்களுக்கும் கருத்தடை செய்ய சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஆகஸ்ட் 10 தரவுகள் படி மட்டும் 50% நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல செரிலிங்கம் பள்ளி மண்டலத்தின் கீழ் வரக்கூடிய பகுதிகளில் 90% திருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளது. ஹிஸ்புல் முஜாஹிதீனின் முக்கிய தளபதி புர்கான் வானி 2016 ஆண்டு பாதுகாப்பு படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவரின் தந்தை இன்று புல்வாமாவில் தேசிய கொடியை ஏற்றி வைக்கும் படங்கள் வைரலாகி வருகின்றன. அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி முதல்வர்கள் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதை அடுத்து புல்வாமா அரசு பள்ளியின் முதல்வராக இருக்கும் புர்கான் வானியின் தந்தை இன்று கொடியேற்றினார். பாடத்திட்டத்தில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போன்றவை இருக்கும் பொழுது தேசபக்தி சொல்லிக் கொடுக்கப்படாமல் இருப்பதால் அதை மாற்றிவிடவும், சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கை நினைவு கூறவும் பள்ளி கல்வியில் தேஷ்பக்தி கரிக்குலம் எனும் பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். இது தேர்வில்லாத செய்முறை பாடமாகவே இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா பாதிப்பு குறைந்து காணப்பட்டாலும் கேரளாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 10 நாட்களாக பதிவான பாதிப்புகளில் 50% கேரளாவை சேர்ந்தவை. இதனையடுத்து கேரளாவில் மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நாளை கேரளாவிற்கு சென்று நோய் தடுப்பு பணிகளை ஆய்வு செய்ய உள்ளார். அப்பொழுது முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜுடன் ஆலோசனையும் மேற்கொள்ள உள்ளார். கர்நாடகாவில் புதியதாக பொறுப்பேற்றிருக்கும் முதல்வர் பசவராஜ் பொம்மையின் அமைச்சரவையில் இலாகா ஒதுக்கீடு தொடர்பாக அதிருப்தி நிலவி வரும் நிலையில் கர்நாடக அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழும் என்று முன்னாள் முதல்வரும் காங்கிரஸை சேர்ந்தவருமான சித்தராமையா தெரிவித்துள்ளார்.
முன்பை போலவே தற்பொழுதும் பாஜகவில் குழப்பங்கள் நிலவுவதாக தெரிவித்த அவர், ஆளும் கட்சி உறுப்பினர்களே அரசுக்கு எதிராக பேசுவது பிரச்சனைகள் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது என கூறினார். எல்லையில் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள படைகள் தயார் என்று BSF-இன் DGSS தேஸ்வால் தெரிவித்துள்ளார். ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் ஆயுதங்களை அனுப்பி வருவதை தொழில்நுட்பத்தை கொண்டே முறியடிப்போம் என கூறிய அவர், துப்பாக்கிச் சூடு நிறுத்த ஒப்பந்தத்தின்படி தற்பொழுது செயல்பட்டு வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் துணியில் தெரிவித்தார்.